ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது, ஒரு இடத்துல பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும் போது, அவனுக்கு விரோதமாக இருக்கிற அவனை இப்பொழுது கேள்வி கேட்க போகிற அதிகாரம் ரொம்ப பெருசு. அவர்கள் ராஜாக்கள் என்று அறிந்த போது, ஒரு பிரச்சனை நேரிட்ட உடனே வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் அவனை தனியா விட்டுட்டு, கண்ணை பிடுங்கி கொடுப்பேன்னு சொன்னவங்க அந்த இடத்துல இல்லை, சொத்தை கொடுக்குறேன்னு சொன்னவங்க அந்த இடத்துல இல்லை, நீங்க எங்க போனாலும் உங்களோட நான் வருவேன்னு ப்ராமிஸ் பண்றவங்க அந்த இடத்துல இல்லை. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் ஒன்று மட்டும் சொல்லுகிறார், கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நிறைய பேர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கலாம், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், செத்தா கூட நான் உன்னை விட்டு போக மாட்டேன், எனக்கும் உனக்கும் இருக்கிற பாண்டேஜ் ரொம்ப பெருசு, நான் எந்த இடத்துலையும் உனக்காக நான் நிற்பேன், நான் போலீஸ் ஸ்டேஷன்ல உனக்காக நிற்பேன், உன்னை எந்த இடத்துல திட்டினாலும் அந்த இடத்துல நான் உனக்காக வந்து நிற்பேன். ஒரு காலத்துல உங்களோட வாக்கு கொடுத்தவங்களை நீங்க ரொம்ப நம்பி இருக்கலாம். ஆனா இன்றைக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். ஒரு கடனின் மூலமாகவோ, ஒரு பிரச்சனையின் மூலமாகவோ, நீங்க யாராவது ஒருத்தர் அந்த இடத்துல எனக்கு சப்போர்ட்டிவா பேசுறதுக்கு ஒரு 5 பேர் இருந்தா பரவாயில்லையே, ஒரு 4 பேர் அந்த இடத்துல வந்தா பரவாயில்லையே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே உங்களுக்கு வாக்கு கொடுத்த நிறைய பேர் கண்டுக்காம ஒதுங்கி நிற்கலாம். இந்த பிரச்சனை எனக்கு வந்தா, இந்த பிரச்சனை எனக்கு வந்துருமோ, இவங்க என்ன மாட்டி விட்டுருவாங்களோ, நான் பதில் சொல்ல போய் நான் அந்த கடனை கட்ட வேண்டியது இருக்குமோ, நான் பதில் சொல்ல போய் அவர்களுக்கு நான் நிற்க வேண்டியது வந்துருமோ, ஏன் வாழ்வாதாரம் கெட்டுருமோ. அதனாலே ஒருவேளை வேண்டுமென்றே நிறைய பேர் நான் வர முடியாது, எனக்கு வேலை இருக்குது, நான் அங்கே போகணும், இங்கே வரணும் அப்படின்னு காரணம் சொல்லி உங்களை தட்டி கழித்து கொண்டே இருக்கலாம். ஆனால் இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர் இன்றைக்கு வந்ததிலிருந்து உங்களோட பேசி கொண்டிருக்கிற தேவன், ஆராதனை வேளையிலே பேசின கர்த்தர், இப்பொழுது இந்த செய்தி வேளையில கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார், கர்த்தர் உங்களை திடப்படுத்துகிறார். மகளே, நீ யாருக்கு முன்னாடி பதில் சொல்ல நிற்கும் போதும், மகனே நீ எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு முன்பாக நிற்கும் போதும், எல்லாரும் வருவதற்கு மறந்து போனாலும் அந்த இடத்திலே உனக்காக அப்போஸ்தலனாகிய பவுலுக்காக பேசுகிறதற்கு ஒருவர் உண்டானால், அவனை பலப்படுத்துவதற்கு ஒருவர் உண்டானால், அவனை தைரியப்படுத்துவதற்கு ஒரு உண்டானால், கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே அந்த சோதனையை நீ தனியாய் சந்திப்பதற்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். நீங்கள் தனியாய் எதிர்கொள்வதற்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. இதற்கு முன்பாக நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தனியாக நின்றதே இல்லையே. என் கூட யாராவது ஒருத்தர் இருப்பாங்க பாஸ்டர், ஒன்று எங்க அம்மா இருப்பாங்க, இல்லைன்னா எங்க அப்பா இருப்பாங்க, யாராவது ஒருத்தர் இல்லாம நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையை இதுவரைக்கும் நான் எதிர்கொண்டதே இல்லை. கர்த்தர் என்னை இப்ப நடத்துகிற ஒரு பாதை, தனியா என்ன போய் நிக்க பண்றாரு, அந்த இடத்துல தனியா போக பண்றாரு, எனக்கு பயமா இருக்குது, நான் எப்படி திரும்பி வருவேன், வெற்றியோட திரும்பி வருவேனா, சமாதானத்தோட அந்த காரியத்தை முடிப்பேனா, அப்படி என்கிற கலக்கம் யாராவது ஒருத்தருக்கு இருக்குமானால் கர்த்தர் உங்களுக்கு மறுபடியும் வாக்கு கொடுக்கிறார். உன்னுடைய தகப்பனார் இருந்த அந்த ஸ்தானத்திலே நீ தனிமையாய் போகும்போது பரம தகப்பன் உங்களோடு கூட வருகிறார். உன்னுடைய தாய் இருக்க வேண்டிய அந்த இடத்துல இயேசு உங்களோடு கூட பிரயாணம் பண்ணுகிறார். உங்களுடைய ஓனர் பிரயாணம் பண்ணி வர வேண்டிய அந்த இடத்துல கர்த்தர் தலைவராய் இருந்து உங்களோடு பிரயாணம் பண்ணி வருகிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நீங்கள் தனிமை இல்லை, நீங்கள் தனிமை இல்லை. யார் சொன்னது நீங்க தனிமைன்னு? எதுக்கு நீங்க சொன்னீங்க தனிமைன்னு? உங்க பிள்ளை தனிமைன்னு நீங்க ஏன் சொன்னீங்க? இந்த குடும்பம் தனிமைன்னு ஏன் சொன்னீங்க? எல்லாரை விட்டு நான் மட்டும் தனியா இருக்கிறேன்னு நீங்க ஏன் அறிக்கை செய்தீங்க? கர்த்தர் உங்களை கைகளை பிடித்து உங்களை விசுவாசத்துல பலப்படுத்தி சொல்றாரு, நான் அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியாவும் கூட இருக்கிறேன், வல்லமை உள்ள தேவனாவும் கூட இருக்கிறேன். 10,000 தூதர்களுக்கு மேலான பிரசன்னத்தோடு கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நான் நம்புகிறேன் இந்த ஆராதனை முடிய முடிய உங்களுக்கு ஒரு பலன் வரப்போகிறது. அது அப்பா இருந்ததை விட பலன், அம்மா உங்க கூட இருந்ததை விட பலன், உங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க இருந்ததை விட ஒரு பெரிய பலன். ஹல்லேலூயா. நீங்க தனியாக தான் அந்த பிரச்சனையை சந்திப்பீங்க, ஆனா உங்களுக்கு இருக்கிற பலன் 1000 பேர் உங்களை சுற்றி இருக்கிறது போல ஒரு பலத்தை கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கைகளை எல்லாரும் மேல உயர்த்தி நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க, முழு பலத்தோடு கூட சொல்லுங்க. நிறைய பேருடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் பயணம் போகிறார். Thank you Jesus. தனியாக அனுப்பப்பட்ட உன் பிள்ளையோடு கர்த்தராகிய ஆண்டவர் கடந்து போகிறார். வெளி ஊரிலே, வெளி நாட்டிலே அந்த மகள், அந்த மகன் தனியாக இல்லை. அவளை தாயின் கருவிலிருந்து உருவாக்கின கர்த்தர், அவனை தாயின் கருவிலிருந்து வேறு பிரித்த கர்த்தர், அவன் போகிற இடமெல்லாம் அவனோடு கூட இருந்து நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க, சொல்லுங்க, நான் தனியாக இல்லை, நான் தனியாக இல்லை.
ராஜாதி ராஜா என்னோடு கூட அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ தனிமை தனிமை தனிமை, எனக்கு பேச்சு துணைக்கு கூட யாருமே இல்லை, என்னை யாரும் பார்க்கறது இல்லை, எனக்கு சொந்தமே இருக்க மாட்டாங்களா, எனக்கு நண்பர்களே ஒட்ட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய மனதில் ஆணித்தரமாய் ஒன்றை நீங்க நம்பணும். இல்லை, இந்த உலகத்தில் மகா பெரிய தேவன் என்னோடு கூட இருக்கிறார், உன்னதமான தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும், என் தனிமையின் பாதையில் என்னோடு இருக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. கைகளை தட்டி சொல்லுவோம். எத்தனை அன்பு என்னே, எத்தனை பாசம் என்னே, எத்தனை அன்பு என்னே, எத்தனை பாசம் என்னே. இதற்கீடு என்ன தருவேன் நான், இதற்கீடு என்ன தருவேன் நான், இதற்கீடு என்ன தருவேன் நான், இதற்கீடு என்ன தருவேன் நான். பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதி உயர்த்தி மகிழ்ந்தீரே. சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உங்க உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு என்ன தருவேனா சொல்லுவோம். உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு என்ன தருவேனா. இப்ப கைகளை மேல தட்டி எத்தனை அன்பு என்னே, எத்தனை பாசம் என்னே, எத்தனை அன்பு என்னே, எத்தனை பாசம் என்னே. இதற்கு என்ன தருவேனா, என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா. ஹல்லேலூயா. உங்களை தனியாய ஆண்டவர் நடக்க பண்ணுகிறார் என்றால், உங்களை எல்லாவற்றை விட்டு கத்தர் பிரிச்சு கத்தர் கொண்டு வர்றாருன்னா, சிலருடைய உதவி, சிலருடைய நம்பிக்கை, சிலர் கொடுத்த வாக்கு உறுதிகள் நமக்கு எதிராய் நிற்கிறது என்றால், நீங்க யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடைசி வரை உங்களோடும் என்னோடும் பிரயாணம் பண்ணுகிற கர்த்தர் என்னை விட்டு விலகவும் மாட்டார், என்னை கைவிடவும் மாட்டார். நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை வேணும். சிலர் ஆண்டவர் நம்மை விட்டு பிரித்து தனிமைப்படுத்தும் போது ஆண்டவருடைய பிள்ளைகளை அது முழு மனசோட நீங்க ஏத்துக்கணும், நீங்க 100% ஏத்துக்கணும். சிலர் ஆண்டவர் நம்மளை விட்டு பிரிக்கிறது நம்முடைய கேடுக்காக ஆண்டவர் நம்மளை விட்டு பிரிக்க மாட்டார். ஆபிரகாமை விட்டு லோத்தை ஆண்டவர் பிரிக்கும் போது, ஐயோ எனக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தது நபராச்சே, என்னுடைய சொந்தக்காரனாச்சே, இவனை பிரிச்சா கஷ்டமா இருக்குமே, என் பேச்சு துணைக்கு என்னோட டிராவல் பண்ண வந்தது இவன் தானே, ஆண்டவரே இவனை கூட வச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு ஆபிரகாம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, ஆபிரகாமை ஒரு பெரிய ஜாதி ஆக்க வேண்டும் என்று கர்த்தர் நினைச்சிட்டாரு. கர்த்தர் ஆபிரகாம பெரிய ஜாதி ஆக்கணும்னா சில நேரத்தை லோத்தை விட்டு ஆபிரகாம கர்த்தர் பிரிச்சு தனிமைப்படுத்தியே ஆகணும். சகோதரனே, சகோதரியே, சிலரை இழந்தது நிமித்தம் நீங்க ரொம்ப துக்கப்படலாம். இவங்களை நான் நம்பினது கொஞ்சம் இல்லை பாஸ்டர், இவங்களை கொஞ்சம் இல்லை, யார் என்னை விட்டு போனாலும் இவங்க என்னை விட்டு போகக்கூடாதுன்னு நான் உறுதியா இருந்தேன். அவங்க தான் எனக்கு ஊட்டி கொடுத்து வளர்த்தாங்க, நல்லது கெட்டது என்னன்னு அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைச்சு பார்க்க முடியாது. இவங்க எனக்கு மனுஷன் கொடுத்ததல்ல, இது எனக்கு கர்த்தர் கொடுத்தது. ஆண்டவர் தான் இவங்களை எனக்கு கொடுத்தாரு. நான் ஒன்றும் இல்லாமல் தனிமையாக இருக்கும்போது இவங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்து எங்களை ஆறுதல் படுத்தி என்னை வளர்த்து இதுவரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க அவங்க தான். ஆனால் இப்போ அவங்க எனக்கு குறுக்க நிற்கிறத பார்த்தா, இப்போ அவங்க என்ன தனிமையில் விடுறத பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் விழுந்துருவனோன்னு நினைக்கிறேன். அவங்க இல்லாமல் நான் எப்படி முன்னேற போகிறேன்னு எனக்கு தெரியல, அவங்க இல்லாமல் நான் எப்படி தாண்ட போகிறேன்னு தெரியல. எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒன்று நீங்கள் மனப்பூர்வமாய் நம்புங்கள், கர்த்தர் சில ஆதரவு போல சில கேரித்த ஆற்றில் இருக்கிற தண்ணீரை வற்றி போக பண்ணுவதற்கு காரணம் உண்டு. சில நமக்கு அப்பத்தையும் இறைச்சியையும் கொடுத்த காக்காவை
போதும்னு நிறுத்துறதற்கு ஒரு காரணம் இருக்குது. சில சாரிபாத்து விதவைகளை போதும் என் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. 38 வருடமா இருந்தாலும் முயற்சி எடுத்து எப்படியாவது அந்த குளத்துல போய் நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்வேன் சொல்லி தனக்கு இருக்கிற பலத்தோட முயற்சி எடுத்து ஆனாலும் நடக்காம தனக்கு உதவி செய்யறவங்க எல்லாரும் ஒவ்வொரு வருஷமும் விட்டுட்டு போய் தனிமையாய் விடுவதற்கு ஒரு காரணம் உண்டு. உங்களை தனியாக யாரையும் டிபெண்ட் பண்ணாம நீங்க நின்று சாதிச்சு வளர்ந்து உயர்ந்து உங்கள் பேரை பெருமைப்படுத்தி உங்களை ஒரு தலைவனாகவும் உங்களை ஒரு தலைவியாகவும் மாற்றுவதற்காகத்தான் கர்த்தர் அந்த ஆதரவு கோலை உங்களை விட்டு எடுக்க போட்டார். ஒரு கேரி ஆற்று நீர் வற்றி போகுமே, ஆனால் ஒரு சாரிபாத் உதவியை கர்த்தர் உனக்காக உங்களுக்காக ஏற்படுத்துவார். அப்பத்தையும் இறைச்சியையும் கொடுக்கிற ஒரு காகம் நிற்குமானால் உங்களை போஷிக்கிறதற்கு கர்த்தர் பல ஆயிரக்கணக்கான ஆட்களை எழுப்பி ராஜாவையே எழுப்புவதற்கு நம்புறவங்க கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போது அந்த மகிமை உங்களிடத்திலே வெளிப்படுவதாக கர்த்தர் உங்களை தனியாய் பழக்குவிக்கிறார். கர்த்தர் உங்களை தனியாய் நிற்க வைக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு தனியாய் நின்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வைக்கிறார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், உங்களை விட்டு பிரியாத கர்த்தர். நம்ம இந்த ஆராதனை முடித்து என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் தனிமை இல்லை, நீர் என்னோடு கூட இருக்கிறீர். என் பிள்ளை தனிமை இல்லை, நீர் என்னோடு என் பிள்ளையோடு கூட இருக்கிறீர். என் கணவனார் தனிமை இல்லை, என் கணவனாரோடு கூட நீர் இருக்கிறீர். என் மனைவி தனிமை இல்லை, நீர் என் மனைவியோடு கூட இருக்கிறீர். என் குடும்பம் தனியான குடும்பம் அல்ல, என் குடும்பத்திலே எங்கும் உலாவி என்னுடைய வீட்டிலே போஜனம் பண்ணி என்னுடைய வீட்டிலே தங்கி என்னை ஆசீர்வதிப்பதற்கு என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நீங்க தனிமை இல்லை அப்படின்னு நம்மளை நிரூபிக்கிறதுக்கு ஒரு 2 காரியத்தை ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு கற்று தருகிறார். அப்படின்னா நீங்க தனிமை இல்லை அப்படின்றத எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அந்த 2 காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம். முதலாவதாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 14ஆம் அதிகாரம் 21வது வசனம். சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடி நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சியின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றை ஆகிலும் எடுத்துக்கொள்வது இல்லை என்று வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவராக உன்னதமான தேவனுக்கு கர்த்தருக்கு நேராய் என் கைகளை உயர்த்துகிறேன். வாலிபர் சாப்பிட்டதற்கு போக என்னுடனே வந்த அநேகர் எஸ்கோல் மம்ரே என்றும் புருஷனுடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும், இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் என்றார். நல்லா கவனிங்க. இங்கே ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனுடைய குணத்தை பற்றி இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். பொதுவாக ஆபிரகாம் தேவனோட நடக்கிறவன், ரொம்ப அன்புள்ள மனுஷன், அவன் எல்லாருக்கும் உதவி செய்கிற மனுஷன். பாருங்க, யுத்தத்திற்கு போயிட்டு வர்றாங்க. அப்போ யுத்தருக்கு யுத்தத்தில் முடிச்சுட்டு அவங்க கொடுக்குற அந்த சொத்தையோ பொருளையோ வாங்குறதுக்கு அவருக்கு விருப்பமே இல்லை. வேண்டாப்பா, நீ எனக்கு தர வேண்டாம், ஆனால் என் கூட வந்த இந்த வாலிபர்களுக்கு சாப்பாடு கொடுத்துரு, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துரு. இவங்க என் கூட வந்தாங்கல்ல, அவங்களுக்கு என்னென்ன வெகுமதி தரணுமோ அந்த வெகுமதியை நீ கொடுத்துரு. அப்போ ஆபிரகாமுடைய பொதுவான கேரக்டரே என்ன அப்படின்னா, தான் ஒருவேளை வாங்குறாரோ இல்லையோ, தான் ஒருவேளை சாப்பிட்றாரோ இல்லையோ, தன்னை தேடி தன்னிடத்தில் நன்மைக்காக வந்திருக்கிற ஒருத்தரை கூட வெறுமையா அனுப்பாத மனுஷன் தான் இந்த ஆபிரகாம். அது அது அந்த டிஃபால்ட்டாவே இருக்கின்ற மாதிரி அவருக்குள்ள அப்படியே இருக்கிறது. நீங்க மூன்று தேவனுடைய தூதர்கள் அவனுடைய வீட்டிற்கு வருவார்கள். அப்போ அவங்க தூரத்தில் பார்த்த உடனே மத்தியான நேரம், இவன் ரெஸ்ட் எடுக்கிற நேரம், அந்த தூதர்கள் வந்த உடனே அவர்களை உட்கார வச்சு ஓடி போய் ஆட்டுக்கடாவை கொண்டு அடித்து அவங்களுக்கு சமைச்சு வேக வேகமாக திருப்தியாக சாப்பாடு கொடுத்து மற்றவர்களை நேசிக்கிறதற்கு ஒரு குணம் படைத்தவன் தான் இந்த ஆபிரகாம். ஆனால் ஒரே ஒருத்தருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இவரால் எதுவுமே பண்ண முடியல. நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 14வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம் தொடர்ந்து. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துரித்து தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பேர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தம்
சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. இந்த ஆகார் ஆபிரகாம் எஜமானன், அடிமையாக விற்கப்பட்ட ஒருத்தி இந்த ஆகார். அப்படின்னா ஒரு ஊர்ல போய் போரிடும் போது அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்களிலே கூட வந்து, உங்க கூட நான் இருக்கிறேன், உங்க கூட நான் வேலை செய்யறேன், இந்த எஜமானன் நல்ல மனுஷன், இவர் கண்டிப்பா கைவிட மாட்டார், ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு ஆபிரகாமோடு வந்து சேர்ந்தவங்க தான் இந்த ஆகார். சாராய்க்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுவும் சாராய் எந்த அளவுக்கு இந்த ஆகாரை நம்பினார்கள் அப்படின்னா, தன்னுடைய குடும்பத்துல ஒருத்தியாக அவங்க மாற முடியும் அப்படின்ற நம்பிக்கையை கொடுத்தாங்க. அப்போ ஆகாருக்குள்ள ஒரு சிந்தை வருது, யார் வேணாலும் மாறலாம், யார் வேணாலும் விட்டு போகலாம், என்னுடைய எஜமானனும் என்னுடைய எஜமானனுடைய மனைவியும் என்னை கண்டிப்பா விட மாட்டாங்க, மரணம் வரைக்கும் நான் அவங்களோட இருப்பேன், நான் அவங்களோட ஜீவிப்பேன். ஆனா ஒரு சூழ்நிலை வித்தியாசமாகி வேதம் சொல்லுகிறது, இப்ப ஆகார் அந்த வீட்டை விட்டு துரத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை. தன்னுடைய குழந்தையை எடுத்துக்கொண்டு வனாந்தரத்துல அந்த கொஞ்ச தண்ணீர், ஆண்டவரத்துல கேட்கிற, ஆண்டவரே, எனக்கு இதுவரைக்கும் இந்த மாதிரி யாரையுமே வெறுமையை அனுப்பி பழக்கம் இல்லையே, நம்பிக்கை துரோகம் பண்ணி பழக்கம் இல்லையே, நோ அப்படின்னு சொல்லி பழக்கம் இல்லையே, நான் எப்படி அனுப்புறது? ஆனா ஆண்டவர் சொன்னார், ஏற்கனவே நீ உன் மனைவி பேச்சை கேட்டுட்ட, நீ இன்னொரு விஷயம் நீ அங்கே கேட்டுரு, நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த நேரத்திலே, அந்த வனாந்திரத்திலே தாயும் பிள்ளையும் அனாதையை போல அலைந்து கொண்டிருக்கும் போது, அந்த பிள்ளையோடு நான் இருக்கிறேன் என்கிறதை கர்த்தர் எப்படி வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொன்னா, அங்கே ஒரு வார்த்தை கடந்து வருது ஆகாரை தேடி, நீ பயப்படாத, உன் பிள்ளையை காப்பாற்றுவதற்கு ஒரு தண்ணீரை நான் கட்டளையிட்டேன், அவனை ஒரு பெரிய ஜாதியாக நான் மாற்றுவேன். ஹல்லேலூயா. நான் நம்புறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் தனிமையாக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவரும் என்னை தனியா விட்டுட்டாரு, கர்த்தர் என் கூட இருக்கிறாரா? ஆண்டவர் இருந்தா ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? யாராவது ஒருத்தர் நான் தனிமை 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 என்று நீங்கள் நினைப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறதற்கு மிகப்பெரிய ஆதாரம் என்ன அப்படின்னா, கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறது தான் ஆண்டவர் நீங்கள் தனிமை இல்லை என்கிறதற்கு கர்த்தர் கொடுக்கிற மிகப்பெரிய ஆதாரம். நீங்கள் பைபிளை திறந்தா ஆண்டவர் உங்களோட பேசுறார், திருச்சபையில போனா ஆண்டவர் உங்களோட பேசுறார், மீடியால ஏதாவது திறந்த ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. நீங்க அப்பதான் சோர்ந்து போவீங்க, அப்பதான் போதும்னு நினைப்பீங்க, அப்பதான் யாரும் இல்லைன்னு நினைப்பீங்க. ஆனா ஒவ்வொரு டைமும் நீங்க தனிமை தனிமை நினைக்கும் போது, ஒவ்வொரு டைமும் எனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கும் போது, உங்களை தேடி ஆண்டவருடைய வார்த்தை வந்து உங்களை பலப்படுத்துமானால், கர்த்தர் இன்னொரு விஷயம் உங்களுக்கு நிரூபிக்கிறார், இல்ல பேசுகிறது மனிதன் அல்ல, நான் உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறதுனாலே நீ தனிமை அல்ல, கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேரோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். வரும்போதெல்லாம், சோர்ந்து போகும்போதெல்லாம் என்னை பலப்படுத்துகிற அவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய கட்டிட இடிபாடுகளுக்குள்ளே ஒரு சின்ன பையன் ஒரு குட்டி பையன் மாட்டிக்கொண்டான். அப்போ அவன் மேலே நிறைய பெரிய பெரிய கட்டிடத்தில் உள்ள இந்த காங்கிரீட் எல்லாம் அவன் படுத்திருக்கிற அடியில் அவனுக்கு மேலே விழுந்துருச்சு. நிறைய பேர் அதில் மடிச்சு போனாங்க. ஆனால் இந்த பையனுடைய சத்தம் மட்டும் உள்ள ஒருத்தன் உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சிருச்சு. உடனே அந்த மைக்கை கொடுத்து உள்ள அனுப்பி டெஸ்ட் பண்ணனா, அவனுடைய முதுகுக்கு மேலே பெரிய டன்னேஜ், பல ஆயிரம் கிலோ வெயிட் உள்ள அந்த பாறைகள் அந்த காங்கிரீட் மேலே இருக்குது. அப்போ நான் உயிரோட தான் இருக்கிறேன், என்னை காப்பாத்துங்க, எனக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு அவன் கேட்குறான். அவனுக்கு தண்ணி எதுவும் கொடுக்க முடியல, அவன் பேசுகிற சத்தம் மட்டும் கேட்கிறது. ஒரு நாள் முடிஞ்சிச்சு, 2 நாள் முடிஞ்சிருச்சு, சில நாட்கள் முடிஞ்ச உடனே அவனை காப்பாற்றுக்கிறவங்க எப்படி காப்பாற்றணும்னு தெரியல. ஏன் அப்படின்னா, மேலே இருக்கிற அந்த காங்கிரீட்டை ஒருவேளை இவங்க கரெக்டாக அதை அப்படியே தூக்கி எடுக்கலை அப்படின்னா, அந்த காங்கிரீட் அவனுடைய முதுகுக்கு மேலே பக்கத்தில் இருக்கிறதுனால கீழே வந்துச்சுன்னா அவன் நசுங்கி செத்துருவான். அதனால எப்படி காப்பாற்றுறது, எப்படி தூக்கி எடுக்கிறது, பெரிய திட்டங்களை எல்லாம் போட்டுட்டே இருக்கிறாங்க. அவன் பேச்சு கொடுத்துட்டே இருக்கிறான். 2-3 நாட்கள் தாண்டினதுக்கு பிற்பாடு அந்த பிள்ளையினுடைய பேச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. பல மணி நேரங்கள் பேச்சு இல்லாமல் அப்பப்போ அழுகையினுடைய குரல் அது மட்டும்தான் கேட்டுருச்சு. இவங்க இப்படியே விட்டா இந்த பையன் இறந்து போயிடுவான்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. அப்போது அங்கே இருந்த ஒருத்தர் அவங்க அம்மாவை பார்த்து, உங்கள் பிள்ளை இந்த உலகத்தில் இருக்கும்போது, உங்களோட இருக்கும்போது அவனுக்கு என்ன ரொம்ப அதிகமாக பிடிக்கும், அவன் என்ன செய்வான்,
உடனே அவங்க அம்மா சொன்னாங்களாம்மா, அவனுக்கு ஒரு நாய் இருக்கு, செல்ல நாய். அந்த நாயை எப்பொழுதும் கொஞ்சிட்டே இருப்பான். அவன் படிக்கிற எஸ்ஏ கொஸ்டினை படித்து முடிச்சுட்டு அந்த நாய்க்கு முன்னாடி போய் நின்று அவன் மொத்தத்தையும் ஒப்பிச்சிடுவான். அது அவன் பேசுகிற வரைக்கும் அதை அப்படி கேட்டுட்டே இருக்கும். அவன் என்னென்னமோ அதோட பேசுவான், அதை அவனோட ஊழை விட்டு ஏதோ பேசிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு அதிகாரி சொன்னாராம்மா, அந்த நாயை மட்டும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி இந்த பக்கத்திலிருந்து அந்த நாயினுடைய வாய் பக்கத்தில் ஒரு மைக்கு வச்சு அந்த பையனுடைய சத்தத்தை உணர பண்ணி அவன் கொஞ்சம் கொஞ்சமாக நாய் வந்தோடனே பேச ஆரம்பிச்சானாமா. அதனுடைய செல்ல பேரை கூப்பிட ஆரம்பிச்சானாமா. நான் இப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்ல ஆரம்பிச்சானாமா. பேச 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 அவனுக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சி வந்துருச்சு, ஒரு பெலன் வந்துருச்சு. அந்த வார்த்தை அவனோட கனெக்ட் ஆகும் போது இவங்க ரொம்ப அழகாக பிளான் பண்ணி அந்த குழந்தைய உயிரோடு அவர்கள் காப்பாற்றினார்களாமா. அப்போ நான் நம்புகிறேன், ஒரு சாதாரணமான செல்ல பிராணியாக இருந்த அடிக்கடி தன்னோட பேசி கொண்டிருக்கிற அந்த ஒரு மிருக ஜீவன் அந்த பிள்ளைக்கு பேச்சு கொடுத்ததுனால அவனுடைய உயிர் காப்பாற்றப்படுமானால், இந்த ஜபத்தில் இந்த சத்தத்தை கெடுக்கிற நம்ம நிறைய பேர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நம்ம வாழ்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? தனிமை என்கிற ஒரு பாதையில் போய் நம்ம நிறைய பேர் இந்த உலக வாழ்க்கையை நம்ம முடிச்சிருப்போம், வேண்டான்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் ஒவ்வொரு டைமும் இந்த வாழ்க்கை எனக்கு இல்லை, யாருமே எனக்கு இல்லைன்னு நினைக்கும் போது ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் என் கூட இருக்கிறேன் என்கிறதை வார்த்தையினாலே பேசிக்கொண்டே இருக்கிறார். மனிதன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இதுவரையிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வார்த்தையிலே நிரூபித்த கர்த்தர் இன்றைக்கு ஒரு விசை மறுபடியும் சொல்லுகிறார், இல்ல நான் உன் கூட இருக்கிறேன், நீ தனிமை இல்லை, நீ தனித்தவள் அல்ல அப்படின்றதுக்கு ஒரு பெரிய ஆதாரம் இருக்குது. என்னோடு கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இது எல்லாருக்கும் கிடைக்காது, இது எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் உங்களோட பேசுகிறதை அவர்கள் குறைவாக நினைக்கும் போது, ஏன் பேசணும்னு நினைக்கும் போது, பேசுறதுக்கு டைமே கொடுக்காம உங்களை ஸ்கிப் பண்ணும்போது, ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர், பரமலோகத்தின் அதிபதியாகிய கர்த்தர் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் என் கூட பேசுறது எனக்கு கிடைச்ச பெரிய மேன்மை, எனக்கு கிடைச்ச பெரிய பாதுகாப்பு. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என் கூட நீங்க பேசிட்டு இருக்கிறதுக்காக நன்றி. நான் தனிமை இல்லை, நான் தனிமை இல்லை. நான் தப்பு பண்ணும்போது என் கூட பேசுறீங்க, நானா ஒரு பிரச்சனைக்குள்ள போகும்போது என் கூட பேசுறீங்க. சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, என் கூட நீங்க பேசிட்டு இருக்கிறதுனால நான் உன்னை நம்புறேன். இன்னைக்கு இதை தான் நினைச்சிட்டு வந்தேன், என்கிட்ட பேசுனீங்க ஆண்டவரே, அப்பதான் அந்த காரியத்திற்காக அழுதேன், உடனே நீங்க பேசுனீங்க ஆண்டவரே. என்னை தைரியப்படுத்திட்டே இருக்கிறீங்க, என்னை திடப்படுத்திட்டே இருக்கிறீங்க. உங்க வார்த்தை மட்டும் இல்லைன்னா நான் என்றைக்கோ மடிஞ்சிருப்பேன், அழிஞ்சிருப்பேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும், இப்ப வரைக்கும் உங்க வார்த்தை என்னை தேற்றுகிறதற்காக, உங்க வார்த்தை என்னை தேற்றுகிறதற்காக, உங்க வார்த்தை என்னை தேற்றுகிறதற்காக நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நாம் தனிமை இல்லை என்கிறதை நிரூபிக்கிறதற்கு முதல்ல அவர் என்ன எடுக்கிறார் அப்படின்னா, வனாந்தரத்தில் யாருமே இல்லாத வனாந்தரம், அங்கே பேச்சு துணைக்கு ஆளே இல்லை, கண்ணு கட்டாத தூரத்தில் வெறும் ஏமாற்றத்தை மட்டும்தான் பார்க்கிறார்கள். யார் இங்க வந்து பேச போறார், யார் இங்க வந்து பேச போறார்? ஆனா அந்த வனாந்தரத்தில் கர்த்தர் ஆகாருக்கு வார்த்தையை கர்த்தர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. நான் நம்புறேன், உங்களுக்கு கர்த்தர் நீங்க கடந்து போகிற அந்த வனாந்தரத்தில் உங்களோட கூட கர்த்தர் பேசுவார். நீங்க நிறைய பேர் அவருடைய சத்தத்தை உணர போகிறீர்கள். நம்ம நிறைய பேர் அவருடைய சத்தத்தை கேட்க போகிறோம். அவர் நமக்கு பேசுகிற வார்த்தைகள் பெரிய பலனை கொடுக்க போகுது, சத்துவத்தை கொடுக்க போகுது. கர்த்தர் நமக்கு நெகட்டிவா இல்லை, கர்த்தர் பாசிட்டிவா தான் பேச போறாரு. உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு கர்த்தர் பேச போறாரு. உன் பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்பேன்னு கர்த்தர் பேச போறாரு. அவருடைய வார்த்தை, ஓ ஹல்லேலூயா, உங்களுக்கு வித்தியாசமாய் கடந்து வர போகிறது. இந்த மாதம் கடந்து வர போகிறது. அவர் ஒரு வார்த்தை பேசின உடனே உங்களுடைய பலனற்ற சரீரம் பலனாய் மாறி, தனிமை என்கிற எண்ணம் உங்களை விட்டு அற்று போகி, நீ இருக்கிற அந்த வனாந்தரத்திலே என் கூட பெரிய தேவன் இருக்கிறார், என் கூட ஒரு பெரிய தேவன் இருக்கிறார். நான் இந்த பலிபீடத்தில் பிரசங்கம் பண்ணும்போது உங்களுக்காக ஜெபம் பண்றேன். கர்த்தர் உங்கள் மேல் சித்தம் வைத்திருப்பாரானால் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே அவருடைய சத்தத்தை நீங்கள் உணர்வீர்கள். கர்த்தர் தனியா உங்களிடத்துல பேசுறத உணர்வீங்க. வாலிப தம்பி உணர்வான், வாலிப தங்கச்சி நீ உணர்வ. ஆண்டவர் ஸ்பெஷலா உன்னிடத்துல வந்து பேசுவாரு. நீ தனிமை இல்லை, இந்த வனாந்தரத்துல நான் உன் கூட இருக்கிறேன்றத கர்த்தர் பேசுவாரு. அந்த ஒரு வார்த்தை உன்னை பல ஆண்டுகள் வாழ வைக்கும். அந்த ஒரு வார்த்தை இந்த தனிமை என்கிற இந்த ஃபீலை தாண்ட பண்ணும். அந்த ஒரு வார்த்தை இந்த 3 ஆண்டுகளும் படித்து முடிக்கிறதற்கு உங்களுக்கு உதவி செய்யும்.
அந்த ஒரு வார்த்தை நீங்கள் இருக்கிற தனிமையான அந்த எண்ணத்தை உங்களிடத்திலிருந்து மாற்றி போடும். இந்த சத்தத்தை அயல் நாட்டில இருந்து வெளிநாட்டில இருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். அப்பாவை விட்டு, அம்மாவை விட்டு, மனைவியை விட்டு, கணவனை விட்டு யாரோ ஒருத்தர் தனிமையா ஃபீல் பண்ணிட்டே இருக்கலாம். எனக்கு பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லைன்னு நினைக்கலாம். ஆனா இந்த பலிபீடத்துக்கு நான் ஒன்று உணர்றேன், கர்த்தர் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே உங்களோட நேருக்கு நேர கர்த்தர் இடைப்பட போறார். உடைய சத்தத்தை கர்த்தர் உங்களை கேட்க பண்ண போறாரு. இனி அந்த தனிமை என்கிற உணர்வு உங்களுக்கு வரப்போவது இல்லை, வரப்போவது இல்லை. ஹல்லேலூயா. நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன். ஆமென் சொல்லுங்கள். ஸோ நம்பர் 1, முதலாவதாக தனிமை இல்லை, என் கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிறதற்கு மிகப்பெரிய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, என் கூட பேசுகிற கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய சத்தம் வருகிற வரைக்கும் என் கூட அவர் இருக்கிறார் என்ற அர்த்தம். நம்பர் 2, ரெண்டாவது ஒரு வார்த்தையை சீக்கிரமாய் தியானித்து நம்ம முடிக்க போறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 3வது 4வது வசனத்தை வாசிக்க போறோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 3வது 4வது. அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கேயே நிறுத்தி விட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலினால் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். ஆமேன் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக ரொம்ப தனிமை, நான் தனித்தவனானேன், எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணது யார் அப்படின்னா இந்த தீர்க்கதரிசி. ஒரு நாள் அவனோடு யுத்தம் பண்ண அவன் போய் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக நிற்கும் போது அந்த அற்புதத்தை பார்த்து அவனோட ஒரு பெரிய கூட்டம் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் அப்படின்னு பெரிய கூட்டத்தோடு நின்று முழங்கினான். ஆனால் இப்போ ஒரு பெரிய துக்கமான செய்தி, பயப்படுத்துகிற செய்தி அவனுக்கு வந்ததுனால அந்த ஊரை விட்டு ஓடி போய் யாரிடத்துலையும் இருக்க முடியாது, நம்ம மறைஞ்சு தான் வாழணும், நம்ம சீக்கிரட்டாக போயிடணும்னு நினச்சி தன்னுடைய வேலைக்காரனை கூட்டிகிட்டு போகிறான். இப்போது வேலைக்காரனை கூட தன்னோட கூட்டிகிட்டு போக முடியாமல் ஒரு வழியில் வேலைக்காரன், இங்கே நில்லுப்பா, நான் கொஞ்சம் தள்ளி போகிறேன் அப்படின்னு கொஞ்சம் வேலைக்காரனை விட்டு சற்று தூரத்தில் போய் ஒரு சூறை செடியில், இதுக்கு மேலே எனக்கு என்ன இருக்குது, இதுக்கு மேலே என்ன வாழ்க்கை இருக்குது, இதுக்கு மேலே என்ன ஊழியம் இருக்குது, எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு தனித்து படுத்து கிடக்கிறான். சமயம் ஆகிட்டே இருக்குது, அவனுக்கு பசிக்குது. அவனுடைய வேலைக்காரன் இதற்கு முன்பாக சரியான நேரத்தில் மத்தியானம், காலையில், இரவில் உணவு எடுத்து கொடுக்குற வேலைக்காரன் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறான். ஆனால் அந்த வேலைக்காரன் சரி, என்னுடைய எஜமானன் பசியாக இருப்பார், அவர் ஊழியக்காரரு, அவருக்கு நான் தான் இருக்கிறேன், என்னை நம்பி தான் அவர் நிறைய சாப்பிட்ருந்தாரு, இன்னைக்கு அவருக்கு என்ன கிடைக்கும், நான் போய் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு வரல. அவர் அங்கே நின்றுட்டாங்க. சில நேரங்களில் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்றது ஒன்று தான். அப்படின்னா நமக்கு உதவி அற்று போயிட்டோன்னு வைங்களேன், வரமாட்டாங்க. யோபு சொல்கிறான், என் வேலைக்காரங்களுக்கு ஒரு நாள் கூட சம்பளம் நான் குறை வச்சதில்லை, எங்கள் வேலைக்காரங்களை ஒரு நாள் கூட எந்த குறையும் நான் வச்சதில்லை. ஆனால் நான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில ஆளாயிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு என்னுடைய வேலைக்காரன் பக்கத்தில் தான் நிற்கிறான், என் கண்ணுக்கு எடுக்கிற தூரத்தில் தான் இருக்கிறான். அவனை பார்த்துட்டு இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டா அவன் எப்படி இருக்கான்னு தெரியுமா? காது கேளாதவனை போல போகிறான். நம்ம குறைஞ்சிட்டோம், நம்ம அவங்களுக்கு முன்னாடி தாழ்ந்துட்டோம், நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு மதிக்கிறவங்க, கனம் பண்ணுகிறவங்க ஒருத்தர் கூட நம்ம கூட இருக்க மாட்டாங்க. அவங்க முன்னாடி கர்த்தர் உங்களையும் என்னை நன்றாய் வைக்கணும்னு நான் ஜெபம் பண்ணேன். ஆனால் இந்த வேலைக்காரன் சாப்பிடணும், களைச்சு போயிருக்கிறான், இப்படியே சாப்பிடாம இருந்தா இறந்து போயிடுவான்னு கர்த்தரை அறிந்து வேதம் சொல்லுது, அவனுடைய பக்கத்தில் போய் ஒரு தூதனையை அனுப்பி தழலினால் சுடப்பட்ட அடைய வச்சு, நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் முதல் தனிமையாக இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதனுடைய முதல் ஆதாரம் என்ன அப்படின்னா, நான் நம்புறேன் தேவன் உங்களோடு பேசி கொண்டிருப்பது தான் உங்களோட ஆண்டவர் இருக்கிறதனுடைய பெரிய ஆதாரம். நம்பர் 2, ரெண்டாவது, தேவன் உங்களோட இருக்கிறதனுடைய இரண்டாவது மிகப்பெரிய ஆதாரம் என்னன்னா, நீங்க நினைக்காத இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு உதவியை கர்த்தர் கொண்டு உங்களோடு கூட இருக்கிறத
கர்த்தர் நிரூபிக்கிறது தான் கர்த்தர் உங்களோடு இருக்கிறதுடைய பெரிய அடையாளம். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா, நீங்க தனிமை இல்லை அப்படின்றதை உணரும்படியாக கர்த்தர் நீங்கள் நினையாத, நீங்கள் யோசிக்காத, நீங்கள் கற்பனை கூட பண்ணாத ஒரு நபரை அந்த இடத்துல உங்களுக்காக எழுப்புவார். ஒரு அதிகாரி அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு அனுப்புவார். நீங்க தனிமை இல்லைன்றதை கர்த்தர் நிரூபிப்பார். உங்களுக்காக வழக்காடுவதற்கு உங்களுக்கு தெரியாத ஒரு நபர் அந்த இடத்துல வருவாங்க. அது வக்கீலா இருக்கலாம், அது போலீஸ்காரரா இருக்கலாம், யாரா இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நானே மனிதனுடைய உருவிலே வந்து மனிதனுக்குள்ள வந்து உங்களுக்கு உதவி செய்வதற்கு அந்த இடத்திலே உனக்காக நான் வந்து நிற்பேன். அந்த அடையாளத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் பார்க்க போகிறீர்கள். அந்த பலத்தினால் ஓரே பெண்ணும் மட்டும். ஹல்லேலூயா. இத்தனை நாள் வரைக்கும் நம்ம தனிமேன்னு நிற்கும் போது நம்ம ஆதரவு வரும் அப்படின்னு எதிர்பார்த்த, நமக்கு ஒரு பதில் வரும்னு நமக்கு எதிர்பார்த்த நிறைய இடம் அமைதியா இருக்கும்போது நம்ம நினைக்காத ஒரு இடத்திலிருந்து ஒருத்தரை எழுப்பி நான் உன் கூட இருக்கிறேன்றத எனக்கு ஏற்கனவே நிரூபிச்சிருக்கிறாருன்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாமே. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்குது? எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நடந்திருக்குது? நான் நம்புறேன் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அப்படியே செய்திருக்கிறேன். ஹல்லேலூயா. மறக்கவே முடியாத அனுபவம். அப்படி எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். ஹல்லேலூயா. நீங்க தனிமை இல்லைன்றதை இந்த மாதம் ஆண்டவர் நிரூபிக்க போறார். உங்க கூட நான் இருக்கிறேன்றதை ஆண்டவர் நிரூபிக்க போறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. Thank you Jesus. வேதாகம கல்லூரியில் படிக்கும்போது 3 மாதத்திற்கு சேர்த்து 300 ரூபாய் ஃபீஸ். 3 மாதம், ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய் தான் ஃபீஸ். உண்மையிலே இது அந்த மாதிரி வேதாகம கல்லூரிகள் எழும்பணும். சர்ச் ஆஃப் காட் பைபிள் காலேஜ் வந்து 3 ஆண்டுகள் வந்து ஒரு 3 மாதத்துக்கு 300 ரூபாய் மட்டும் ஃபீஸ் வாங்கி சாப்பாட்டை இலவசமாய், தங்குற இடத்தை இலவசமாய், நிறைய மிஷினரிகள் வந்து தாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா செஞ்ச வேலை. அவங்க காலையில் ஒரு வேலைக்கு போவாங்க, சாயந்தரமாக இந்த ஷூ துடைக்கிறது, வீடு துடைக்கிறது, கார் கழுவுறது, இந்த மாதிரி வேலைக்கு போய் அதில் வர்ற வருமானத்தில் இதே மாதிரி பைபிள் காலேஜுக்காரருக்கு அனுப்பி ஊழியக்காரங்களை நிறைய பேரை இலவசமாக அவங்க வந்து உருவாக்கி விட்டாங்க. அவங்க நல்லா இருக்கணும், அவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும், அவங்களுக்கு பரலோகத்தில் மிகுந்த பலன் இருக்கணும். நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் ஊழியக்காரனாக இங்கே நிற்பதற்கு கர்த்தருடைய அழைப்பு, கர்த்தருடைய நடத்துதல். ஆனால் மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, அந்த பைபிள் காலேஜ் வந்து அவங்க வந்து ஒரு 10,000 ரூபாய் ஃபீஸ் கட்டிருந்தா கட்டிருக்க முடியாது, 2,000 ரூபாய் கட்டிருக்க முடியாது. அந்த 300 ரூபாவை என்னால் கட்டவே முடியல. எங்கள் வீட்டிலேருந்து அனுப்பலை. எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே எங்கள் அப்பா எதிர்ப்பில் அனுப்புனதுனால நான் சொல்லிட்டேன், ஒரு பைசா நீங்கள் எனக்கு அனுப்ப வேண்டியதில்லை, என் கர்த்தர் என்ன நடத்துவார் அப்படின்ற வைராக்கியத்தில் வந்துட்டு யார்கிட்டையும் கேட்க முடியாது, லெட்டர் போட முடியாது, யாரும் இல்லை. அப்போ எல்லாருமே கட்டி முடிச்சிட்டாங்க. கடைசி ஒரு நாள் அந்த வார்டன் வந்து ஒரு ப்ரேயர் நடந்துட்டு இருக்கும்போது ரொம்ப சத்தம் போடுறாரு, ஏடா 300 ரூபா ஃபீஸ் கட்ட முடியாமலாடா இருக்கீங்க, அதுக்கு கூட உங்களுக்கு வக்கு இல்லையாடா, 300 rupees மாதம் 100 ரூபா. அன்னைக்கு உண்மையிலே மனம் உடஞ்சு நான் அழுதேன். ஆண்டவரே, உண்மையா நீர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறீரா? நான் கண்டினியூவாக படிப்பேனா? யார் என்னுடைய 3 வருஷத்தினுடைய ஃபீஸை எனக்கு கட்டுவாங்க? நீங்கள் அழைச்ச தேவனா இருந்தா, நான் வந்து நிறைய வந்து கேள்விதான் பட்டிருக்கிறேன், ஆனால் என் கண்ணுக்கு முன்னாடி இவங்க இப்படி நடந்துச்சுன்ற அற்புதத்தை நான் பார்த்ததில்லை. ஆனால் இந்த அற்புதத்தை என் கண்ணு பார்க்கட்டும்னு கர்த்தர் சமூகத்தில் அழுதேன். நெக்ஸ்ட் அடுத்த டே அதே ப்ரேயர் நடந்துட்டு இருக்கும்போது, இதுக்கு முந்தின நாள் 11 மணிக்கு அந்த சேப்பல்ல ஃபீஸ் கட்டாதனால திட்டிட்டு சத்தம் போட்டுட்டு அந்த ஜெபம் முடிக்கிறதுக்குள்ள நான் அழுறேன். அடுத்த அதே 11 மணிக்கு ப்ரேயர் உள்ள நடந்துட்டு இருக்கும்போது ஜன்னல் வழி ஒரு ரெசிப்ட் உள்ள வருது. ப்ரேயர் இங்கே எல்லாரும் உட்காந்துருக்காங்க, ஒரு ரெசிப்ட் கொடுக்குறாங்க. அந்த ஜன்னலுடைய பக்கத்தில் இருக்கிற பையன் அந்த ரெசிப்டை வாங்கி என் கையில் கொடுக்குறான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 3 மாதத்தினுடைய ஃபீஸ் இல்லை, 6 மாதத்தினுடைய ஃபீஸை கட்டின ரெசிப்ட். யாருன்னே தெரில. நான் திரும்ப திரும்ப பார்க்குறேன், யாருன்னே தெரில. உடனே நான் ஏற்கனவே ஜெபம் பண்ணல, ஆண்டவர் உங்கள் அதிசயத்தை நான் பார்த்துட்டேன், அற்புதத்தை பார்த்துட்டேன், என்னை ஊழியத்துக்காக அழைச்சிருக்கீங்க, என் கூட நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க, இந்த உதவி தேடி வந்துச்சுன்னு அந்த பைபிளில் அந்த ரெசிப்டை உள்ளே வச்சுட்டேன். ஜெபம் பண்ணி பல ஆண்டுகள் தாண்டினது. அப்படின்னா பைபிள் காலேஜ் படித்து முடிச்சு கிராஜுவேஷன் வாங்கிட்டு 1 year அங்கே வார்டனாக இருந்துட்டு 5th year சென்னைக்கு மாதாவரத்தில் ஒரு சர்ச்சு பாஸ்டராக என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அங்கே நான் சர்ச்சு பாஸ்டராக போகும்போது ஏற்கனவே இருந்த பாஸ்டர் அங்கே இருக்காரு, அவருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம், அதனால இன்னொரு ஊழியம் அவருக்கு இன்னும் கொடுக்கல, அதனால அந்த வீட்டுக்கு இருக்கிறார். சரி, நம்ம வந்து
ஏற்கனவே நடத்தின பாஸ்டர் இந்த சர்ச்சை நடத்துகிறோம், அவரை போய் பார்க்கலன்னா மரியாதை இருக்காது, அதனால எப்படினாலும் ஆராதனை முடிச்சு அவரை போய் பார்த்துருவோன்னு சொல்லி அவருடைய வீட்டை போய் பார்க்கறதுக்காக போகிறேன். பாஸ்டர் என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க, நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக போகிறேன். அவர் என்கிட்ட பேசிகிட்டே இருந்துட்டு, எப்பா உனக்கு பைபிள் காலேஜ் ஃபீஸ் வந்து யார் கட்டினா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, பாஸ்டர் கத்தர் யாரையோ எழுப்பி என் ஃபீஸை கட்டிட்டாரு, எனக்கு யாருன்னு கூட தெரில அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், அந்த ஃபீஸை கட்டினது வேறு யாரும் இல்லைப்பா, உனக்காக நீ படித்து முடிக்கிற வரைக்கும் உன் ஃபீஸை நான் தான் கட்டினேன் அப்படின்னாரு. ஸோ எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்படி பாஸ்டர் எப்படி அது வந்துருச்சு, எப்படி நீங்கள் எனக்கு இல்லையா. ஒரு நாள் வந்து நான் வந்து அந்த அன்னைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து எனக்கு என்னமோ வந்து பைபிள் காலேஜ் படிக்கிற ஏதாவது ஒரு பிள்ளைக்கு உதவி செய்யணும்னு நினச்சேன். வார்டனை கூப்பிட்டு கேட்டேன், இந்த மாதிரி ஃபீஸ் கட்டாத யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் அவர் சொன்னார், இப்போ தான் ஒருத்தனை திட்டிட்டு வரேன் ஃபீஸ் கட்டலைன்னாரு. உடனே நான் வந்து சொன்னேன், அவன் படித்து முடிக்கிற வரைக்கும் அவனுடைய மொத்த ஃபீஸை நான் கட்டிடுறேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை எடுத்தேன். அப்போ நான் நம்புகிறேன், நம்ம தனிமேன்னு நினைக்கும் போது, நமக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கும் போது நமக்கு உதவி செய்து ஒரு உதவியை அனுப்பி, காற்றை காண மாட்டாய், மழையை பார்க்க மாட்டாய், ஆனால் உன் பள்ளத்தாக்கு நிரப்பப்படும் சொல்லி நாம் அறியாத, தெரியாத, புரிந்திராத, கேள்விப்படாத இடத்திலிருந்து ஒரு உதவியை உங்களுக்காகவும் எனக்காகவும் அனுப்புவார். கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே அனுப்புவார். தேவ பிள்ளையே, நீ தனிமை இல்லை, நீ தனிமை இல்லை, நீ தனிமை இல்லை, உங்கள் பிள்ளை தனிமை இல்லை, கணவனார் தனிமை இல்லை. எத்தனை சொந்தக்காரர்கள் உங்கள் தனிமையாய் விட்டு கடந்து போனாலும், நண்பர்கள் தனிமையாய் விட்டு கடந்து போனாலும், இந்த நேரத்திலே உங்களுக்காக பேச, உங்களுக்காக நிற்க, உங்களுக்காக உதவி செய்ய கர்த்தர் ஒரு நபரை எழுப்பி, ஹalleluya, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை நிரூபிக்கிற காலம் வரும். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ளே உங்களுக்கு முன்பாக இருக்கிற பலவிதமான சூழ்நிலையிலே கர்த்தர் தெரியாத இடத்திலிருந்து, அறியாத பாதையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மையை வர பண்ணுவார். கரங்களை தட்டி நம்புறவங்க எல்லாம் கரங்களை தட்டி ஆமென், 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எனக்குரியதை எனக்கு தருகிற கர்த்தர். நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. நான் தனிமை இல்லை, நான் தனிமை இல்லை, என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. என் இயேசு என்னை விட்டு விலகவே இல்லை. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லி முடிக்க போறோம். தேங்க்யூ ஜீசஸ். என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. நன்றியப்பா, நான் தனிமை இல்லை. ஓ ஹalleluya. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் துணை, எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் சொல்லுங்க எல்லாரும், யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. ரொம்ப அழகான பாடல், ரொம்ப அருமையான பாடல். நான் என் ஓட்டத்தில் தனியாக இல்லை. யாரோ ஒருத்தருக்காக கர்த்தர் தத்துருவமா பேசியிருக்காருன்னு நான் உணர்றேன். பாஸ்டர், இந்த செய்தி வேற யாருக்குமே இல்லை பாஸ்டர், எனக்காக மட்டும்தான் இந்த செய்தி. என்ன மாதிரி தனிமையா இருக்கிற யாருமே பிறக்கும் போதுல இருந்து நான் தனிமை பாஸ்டர். ஒண்டி கட்டையா நான் பிறந்தேன். பிறக்கும் போதே என் கூட அத்தனை பேர் பிறந்தாலும் என்ன மட்டும் எல்லாரும் கார்னர் பண்ணி தனிமையா வச்சுட்டாங்க. ஸ்கூல்ல நான் தனிமை, டியூஷன் சென்டர்ல கூட நான் தனியா, கல்யாண வீட்டுக்கு போனா அங்க தனிமை, என் வேலை ஸ்தலத்துல நான் தனி. என்னை ஏற்றுக்கொள்வார் ஒருத்தர் கூட இல்லையா. எனக்கு ரொம்ப வெறுத்து போயிடுச்சு பாஸ்டர்.
நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் இப்படி எல்லாரும் என்ன தனிமைப்படுத்துறாங்க? ஆனா ஆண்டவர், சிஸ்டர், பிரதர், உங்களோட பக்கத்துல வந்து என்னை நேசித்த என் மனைவியே என் கூட இல்லையே பாஸ்டர், என்னை நேசித்த கணவனே என் கூட இல்லையே. என் ஆண்டவர் என் மேல கோபமா இருக்காரா? எதுவுமே எனக்கு பிடிக்க கூடாதோ? நான் எதெல்லாம் என் கூட இருக்கும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் என்னை விட்டு போகுது பாஸ்டர். ஆகாரம் மாதிரி நான் செட்டில் ஆயிட்டேன்னு நினைச்சேன், ஆனா ஆகாரம் மாதிரி நான் துரத்தப்பட்டேன். நான் யாரையுமே நேசிக்க கூடாதுன்ற ஒரு முடிவில் இன்னைக்கு இருக்கிறேன். இன்னைக்கு நான் அப்படித்தான் நினைச்சு வந்தேன். நம்ம யாரையாவது நேசிச்சா அவங்க இறந்து போயிடுறாங்க, இல்லைன்னா நம்ம யாரையாவது நேசிச்சா அவங்க நட்டு போயிடுறாங்க. யாரையுமே நம்ம நேசிக்க கூடாது போல. என் பிள்ளைய நான் நேசிச்சேன், என் பிள்ளை என் கூட இல்லை. என் கணவனாரை நேசிச்சேன், கணவனார என் கூட இல்லை. எங்க அம்மா அப்பாவை நான் நேசிச்சேன், எங்க அம்மா அப்பா கூட இன்னைக்கு இருந்தும் இல்லாதது மாதிரி தான் பாஸ்டர். என் மகளோ நான் வந்து தனியா இருக்கிறேன். ஆண்டவர் மட்டும் உங்க கையை பிடிச்சு, நீ தனிமையிலே நீ இருந்திருந்தா மகளே, மகனே, கண்டிப்பா நீ இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்க மாட்ட. நீ மரிச்சிருப்ப, நீ செத்திருப்ப. உங்களுடைய சூழ்நிலையில தனிமையா இருந்த நிறைய பேர் இன்னைக்கு உயிரோடவே இல்லை. ஆனா நீங்களும் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம்னா அப்பா உன் கூட இருக்கிறதுனால மட்டும்தான். இவ்வளவு தனிமை வந்தும் இத்தனை பேர் உன்னை விட்டு போயும் இயேசு உங்களை விட்டு போகல, உங்க கூட இருக்கிறார் என்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான். நீ தனிமை இல்லை. அவர் பிள்ளைகளை படிக்க வைக்க பலன் தந்தார். அவர் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்க பலன் தந்தார். யாரும் இல்லாத போதே எல்லா பலத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தந்தார். அந்த கணவனார் இல்லாதனால என்ன குறை வந்துருச்சு? அந்த நம் நேசித்த அந்த நபர் இல்லைன்னு உடனே என்ன குறை வந்துருச்சு? அவங்க இருந்ததை விட ஆச்சரியமா நடக்கல. அவங்க இருந்திருந்தா கூட இப்படி நடந்திருக்காது. அவங்க இல்லாத இடத்துல கர்த்தர் வந்து உட்கார்ந்து, கர்த்தர் வந்து ஆளுகை செய்து உங்களை எவ்வளவு வெற்றியா நடத்தினாரு. அந்த தேவன் தான் மறுபடியும் வாக்கு கொடுக்கிறாரு. உங்க அப்பா இருக்க வேண்டிய இடத்துல நான் இருப்பேன், உங்க அம்மா இருக்க வேண்டிய இடத்துல நான் இருப்பேன், உன் ஃப்ரெண்ட் இருக்க வேண்டிய இடத்துல நான் இருப்பேன். உன்னை நேசித்தவர்கள் எல்லாரும் உன்னை வெறுத்தாலும், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் உன்னை வெறுத்து விடவில்லை. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க. என் ஓட்டத்துல சொல்லுங்க. அம்மா சொல்லுங்க. சிஸ்டர், வாலிப தங்கச்சி, ஒரு வாலிபன் தனியா இருந்து பார்த்துருக்கீங்களா பாஸ்டர்? ஒரு வாலிப பொண்ணு தனியா இருக்கிறத பார்த்துருக்கீங்களா பாஸ்டர்? அலோன். நான் தனிமைன்றதை ரொம்ப ஃபீல் பண்ணது நான் தான் பாஸ்டர். இந்த ஜபத்துல என்னமோ தெரியல, எங்க போனாலும் எனக்கு ஒரு ஃபீல் மட்டும்தான் வந்திருக்கு. நான் தனிமை, எல்லாரை விட நான் தனியா நிக்கிறது மாதிரி தான் பாஸ் எனக்கு இன்னைக்கு வரைக்கும், இப்ப வரைக்கும். என் சர்ச்சுக்கு வந்தா கூட நான் வந்துடலாம் தனிமையா தான் ஃபீல் பண்றேன். எங்க அம்மாட்ட நான் என்ன ஷேர் பண்றது, எங்க அப்பாட்ட என்ன ஷேர் பண்றது? ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய பிரசன்னம் மட்டும், மகளே, மகனே, உன் பக்கத்துல வந்து உன் தோள் மேல கையை போட்டு உங்ககிட்ட நான் பேசிட்டே இருக்கேன்ல, உனக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு உதவியை அனுப்பிட்டே இருக்கேன்ல, நான் இதுவரைக்கும் உன்னை கைவிடவே இல்லைல்ல, உன் பிள்ளைகளை நான் கைவிடவே இல்லைல்ல. இத்தனை நடந்தும் உன் பிள்ளைய படிக்க வைக்கக்கூடிய கிருபை, உன் பிள்ளைகளை வளர்த்தக்கூடிய கிருபை, பிச்சைக்காரங்களை மாதிரி உன் பிள்ளைய நான் வைக்கல, கோடீஸ்வரனை மாதிரி தானே மற்றவங்களுக்கு முன்னாடி நான் காமிச்சேன். நீ நினைச்சதை படிக்க வைக்கிற அளவுக்கு கிருபை கொடுத்தல்ல, நீ நினைச்சதை செய்யற அளவுக்கு கிருபை கொடுத்த இல்ல. இத்தனை பேர் உன்னை விட்டு போனதுக்கு அப்புறமும் ஒரு நாள் கூட உன் பிள்ளைய நான் அனாதையா விட்டனா, உன்னை நான் அனாதையா விட்டனா? இல்ல. நீ நினைச்சதெல்லாம் யாரோ ஒருத்தர் மூலமாய் நானே நேரடியா வந்து கொடுக்கறது போல உனக்கு நான் கொடுத்தேன் இல்ல. உனக்கு கூட இப்ப நான் இருக்கிறேன்றது உனக்கு தெரியுது இல்ல. நீ தனிமை இல்லைன்னு உனக்கு தெரியுது இல்ல. நம்புறவங்க மட்டும் ஆமாப்பான்னு சத்தத்தை உயர்த்தி, முழு பலத்தோட சத்தத்தை உயர்த்தி, வாலிப தம்பி தங்கச்சி நீ சொல்லு, ஏசப்பட்ட நான் தனிமை இல்லை. கர்த்தருடைய கையில நீ அலங்காரமான கிரீடம், நீ ராஜ முடி. தேவன் உன்னை ஸ்பெஷலா அழைச்சிருக்கிறாரு.
என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தனிமைதான். அவரும் கூட பிறந்தவங்க யாரும் இல்ல, அவர் தனிமைதான். தனிமையா நிற்கிறவனுக்கு பெரிய வல்லமை, பெரிய புகழ்ச்சி, பெரிய உயர்வு இருக்குன்னு காமிக்கிறதற்காக என் இயேசு மூத்த குமாரனாய் உலகத்தில் பிறந்து தனிமையை மேற்கொண்டு 12 சீடர்களும் அவருக்கு எதிர்த்து நின்றதுக்கு அப்புறம் கூட அவருடைய லட்சியத்தை நிறைவேற்றினார்ல, அந்த தேவன் உனக்கு முன்பாக இருக்கிறார். உங்களுடைய தனிமை அவருக்கு தெரியும். உங்க தனிமை அவருக்கு தெரியும். ஹalleluya. இப்ப சொல்லுங்க மகளா, என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை. துணையாளர் விலகவில்லை. என் ஓட்டத்தில் நேசித்தவர் என்னை வெறுக்கல, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். என் லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்கு பலன் தருவார். எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்ற பலன் தருவார். நான் நரகத்திற்கு போக மாட்டேன், பரலோகத்திற்கு போவேன். என் கையை பிடிச்சி கடைசி வரைக்கும் என்ன சேர்க்க ஒரு கர்த்தர் இருக்கிறார். எல்லாருமே பாதி வழியில என்னை விட்டுட்டு போனாலும் கடைசி வரைக்கும் என்னை கொண்டு சேர்க்கிற தேவனை நான் நம்புவேன். சொல்லுங்க, நம்புவேன் ஆண்டவரே. நன்றி. அப்படியே ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே ஜெபிச்சிட்டே இருங்க. நீங்க ஆண்டவருடைய பலத்த பிரசன்னம் இங்க உலாவுறத நான் பார்க்கிறேன். நிறைய பேர் ஆண்டவர் ஆறுதல் படுத்துறத பார்க்கிறேன். ஆன்லைன்ல கூட இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை ஆண்டவர் அப்படியே பலப்படுத்துறத நான் பார்க்கிறேன். ஒரு புது பலன் வருகிறத நான் பார்க்கிறேன். உன் பிள்ளைகளை வளர்த்துறதுக்கு ஆண்டவர் ஒரு புதிய பலனை கொடுக்கறத நான் வளர்த்துறேன். உன்னை தனியா அப்படியே வனாந்திரத்துல ஒரு காட்டுக்குள்ள நீ தனிமையா அங்கேயும் இங்கேயும் ஆகாரம் மாதிரி என்ன பண்ணுவேனோ, இந்த 2 பிள்ளைகளை எப்படி வளர்த்துவேனோ, இந்த பிள்ளையை எப்படி வளர்த்துவேனோ அப்படின்னு அப்படியே கண்ணீர் விட்டு அழுது இதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு தெம்பே இல்லைன்னு இந்த ஆலயத்துக்குள்ள அப்படியே வனாந்திரத்தில் நிற்கிறது மாதிரி நிற்கும் போது அப்படியே ஒருத்தர் மட்டும் அப்படியே கடந்து வந்து உன் கையை பிடிச்சி, நான் உன் கூட கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணுவேன் அம்மா, உன் கூட கடைசி வரைக்கும் நான் உன்னை நடத்துவேன்னு ஒருத்தர் உன் கையை பிடிக்கிறத நான் உணர்றேன். அவருடைய பிரசன்னத்தை இன்னைக்கு கரத்தை பிடிச்ச அந்த பலன் நீ தேவ ராஜ்யம் போகிற வரைக்கும், நீங்க அச்சீவ் பண்ற வரைக்கும், நீங்க அந்த அதிசயத்தை பார்க்கிற வரைக்கும் இந்த பலன் உங்களுக்கு இருக்கும். யாரோ ஒருத்தர் உன் கூட வருகிற பலன் நீங்க பாப்பீங்க பிரதர், சிஸ்டர், பாப்பீங்க. ஹalleluya. எஸ் எஸ் எஸ். சத்தத்தை உயர்த்தி இயேசுவை பார்த்து, நீ எனக்கு வேணும் சொல்லுங்க, நீ எனக்கு வேணும். இனி சாகிற வரைக்கும் தனிமேன்ற ஃபீல் உங்களுக்கு வரவே வராது, வரவே வராது. உன் கூட தத்துருவமா ராஜாதி ராஜா நடந்து வர்றத, உன்னுடைய படிக்கிற இடத்துல கத்துறவன் கூட இருக்கிறத, உன்னுடைய எக்ஸாம் ஹால்ல கத்துறவன் கூட இருக்கிறத, உன்னுடைய ஃபியூச்சர்ல ஆண்டவன் கூட இருக்கிறத பாப்பேங்க. ரிதாலாரம் தனரோகா லேத்தரலோதரலதரம். நன்றியப்பா, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி. ஹalleluya. ஸ்தோத்திரம். என்னோட்டத்து நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என்னோட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன். சத்தமா சத்தமா பாடுங்க, நம்புவேன். உங்க மகனுடைய திருமணம், மகளுடைய திருமணம் ராஜா வீட்டு கல்யாணம் போல நடக்கும். கர்த்தரே நடத்தி வைப்பார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை, சொல்லுங்க சொல்லுங்க, துணையாளர். திரும்ப 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 சொல்லுங்க மகன். ஏதும் இல்லைன்னு கவலை, ஏதும் இல்லை இயேசுவே விலகவில்லை.
நீரே தகப்பனவர். இயேசுவே இயேசுவே நம்புவே. இதுவரைக்கும் என்னை கைவிடவே இல்லையப்பா, இதுவரைக்கும் என்னை கைவிடவே இல்லையப்பா. நன்றியப்பா நன்றியப்பா. நான் உயிரோட வாழ்றதற்கு காரணம் நீங்க என் கூட இருக்கிறது தான் ஆண்டவரே. நான் இவ்வளவு உயர்த்தப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் நீங்க என் இருக்கிறது தான்ப்பா. அப்பா அப்பா நன்றியப்பா. நீங்க என் கூட இருக்கிறதுக்காக நன்றியப்பா. நீங்க என் கூட இருக்கிறதுக்காக நன்றியப்பா. என்னை விட்டு போயிடாதீங்கப்பா. என்னுடைய அசுத்தத்தை பார்த்து என்னை விட்டு போயிடாதீங்கப்பா. என்னுடைய கீழ்ப்படியாமைய பார்த்துட்டு என்னை விட்டு போகாதீங்கப்பா. என் பாவத்தை விட்டு பார்த்துட்டு என்னை விட்டு போகாதீங்கப்பா. இப்ப நான் ஜெபிக்கிறேன், நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு கடைசி வரைக்கும் வேணும். எத்தனை பேர் என்னை விட்டு போனாலும், எத்தனை பேர் என்னை விட்டு போனாலும் கவலை இல்லப்பா, பயம் இல்லப்பா, பரவாயில்லப்பா. ஆனா நீங்க மட்டும் என் கூட சாகிற வரைக்கும், இந்த ஊழியத்தை முடிக்கிற வரைக்கும், அப்பா உங்க முகத்தை பார்க்கிற வரைக்கும் நீங்க எனக்கு விலகி நிக்காதீங்கப்பா. நீங்க என் கூட இருக்கிறது வேலை, நீங்க என் கூட இருக்கிறது வேலை. நீங்க என் கூட இருந்தா நான் அக்னியை தாண்டுவேன். நீங்க என் கூட இருந்தா செங்கடலை தாண்டுவேன். நீங்க என் கூட இருந்தா எவ்வளவு பெரிய மதில் சுவரையும் தாண்டுவேன். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், நீர் என் கூட இருங்கப்பா. நன்றியப்பா. நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி, நம்புவே நம்புவே. உடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் வாழ்ந்திருக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும். அவருடைய வீடுகளை எல்லாம் சந்தித்து ஜெபிக்கிறதற்காக அந்த போடப்பட்டிருக்கிற அந்த திட்டத்தை நிறைவேற்றுங்க. ஒரு வீட்டு கூட தடை இல்லாமல் போவதற்கு வழிவாசலை தரைங்க. ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து இந்த யோர்தான் நதியில காலடி எடுத்து வச்ச உடனே அப்படியே பெருவெள்ளமா வந்தது, குவியலா நின்னது மாதிரி அவங்க ஒவ்வொருத்தருடைய வீடுகள்லையும் காலடி எடுத்து வைக்கும் போது இதுவரையிலும் அவங்க பட்ட போராட்டங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும்னு நான் சொல்லி ஜெபிக்கிறாங்க. ஆன்லைன்ல ஆயிரக்கணக்கான பேர் இந்த ஊழியத்தை நேசித்து அவங்களுக்காக ஜெபிக்கிறேன். இங்க இருந்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்க வீடுகளில் நீங்க போங்க ஆண்டவரே. நீங்க போய் அவங்களை ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைங்க நிறைய பேர் தசம பக்கத்துல உண்மையா இருக்காங்கன்னு நான் நம்புறேன். அவங்க உண்மையா இருக்கணும். அவங்க உண்மையா இருக்கிறதுக்கு நீங்க தான் அவங்களுக்கு உதவி செய்யணும். 10ல் 1 பங்கு தான் உங்களுடையது. விதையை அவங்க சாப்பிட வேண்டாம். அதற்கு ஏற்ற வழிவாசலை தரீங்க ஆண்டவரே. என்ன சோதிச்சு பாருங்க, நீங்க சொல்லி இருக்கிறீங்க. எங்க பிள்ளைகளுக்கு அந்த அந்த கிருபை வேணும் ஆண்டவரே. எனக்கு தெரியும் ஆண்டவரே, உங்க ராஜ்யத்தினுடைய விரிவாக்க பணிக்கு கொடுக்குற ஒருத்தரும் குறைஞ்சு போக மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே. அதை கண்ணார கண்டவன் நான். அந்த ஆசீர்வாதத்தில் எங்க பிள்ளைங்க முதல்ல நிற்கணும்னு நான் விரும்புறேன். நன்றி. ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய ஆளுகை, உடைய வாகனங்கள் மேல கர்த்தருடைய ஆளுகை, ஆபத்துக்கள் விக்கனங்கள் ஒண்ணு கூட எங்க பிள்ளைகளை தொடரக்கூடாது. இந்த கம்ஃபர்ட் சர்ச்சை இன்னும் 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 இந்த பட்டணத்தில் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்களே ஐயா, அவங்க எல்லாரையும் கொண்டு வந்து இந்த மந்தையில சேருங்கப்பா. போதாதப்பா போதாதப்பா, எங்க இடம் போதல்ல நாங்க சொல்ற நாட்கள் வரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதா.